அன்பான தனுசு ராசி நேயர்களே, ஆனி மாதம் இதுவரைக்கும் தடைபெற்ற திருமணங்கள் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புத்திர பாக்கியங்கிறது பெரிய ஒரு பாக்கியம், அது இந்த மாதத்தில் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒரு ராசிக்கு ராசிநாதன் 8ல் இருக்கார், 8லேருந்து உச்ச பலத்தோடு இருக்கார். அது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் அதிபதியோட மாத ஆரம்பத்திலே சேர்க்கை. ஒரு ராசிக்கு 7ல் 3 கிரக சேர்க்கை இருக்குது இந்த மாதம் ஆரம்பத்திலே வந்து. அப்போ 5ஆம் இடம் பூர்வ புண்ணியாதிபதி வலுவாக இருக்கார், செவ்வாய் வலுவாக உட்காந்துருக்காரு. அப்போ தடை பெற்ற புத்திர பாக்கியமானது கிடைக்கும். பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகி அங்கே ஒரு முடிவுக்கு வந்து அதன் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணையின் குடும்பத்தில் அவங்க வீட்டில் நீங்கள் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் குடும்பத்தில் அவங்க வழியில் யாருக்காவது ஒருவருக்கு உடல்நல பிரச்சனைகள் கொடுக்கும், ஒரு மருத்துவ செலவுகள் கொடுக்கும். ரொம்ப வந்து அவங்க கவனமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் ரொம்ப உங்களுக்கு வந்து ஆதரவாக இருப்பாங்க. இது வரைக்கும் உங்களை கண்டுக்காமல் போனவங்க கூட நான் இருக்கேன்ப்பா, பார்த்துக்குவோம்ப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆதரவாக இருந்து மனசில் ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த ஆனி மாதம் முழுவதுமே உங்களுக்கு வந்து இருக்குது. குழந்தைகள் வழியில் உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக ஏதாவது ஒரு வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, இல்லை அவங்களால் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த ஆனி மாதம் முழுவதுமே உங்களுக்கு வந்து இருக்குது. புதிய வீடு, புதிய இடமாற்றம் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து வருது, பயன்படுத்திக்கங்க. வீடு வந்து இந்த மாதத்தில் குடி போகக்கூடாது, நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி மனசுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கு குடும்பத்தோடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இந்த மாதம் முழுவதுமே இருக்குது.